நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை அதிகரிக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். இன்ஃபேக்ட் ரிசர்ச் சொல்லுது பிரெட், பாஸ்ட்ரிஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் ஹையா கன்சியூம் பண்றதுனால அதன் கூடவே வீட்ல செஞ்ச சாப்பாடையும் கிரீன் வெஜிடபிள்ஸையும் குறைவா எடுத்துக்கிற காரணத்தினால நம்மளோட பாடியில டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனோட அளவு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிகமா டெஸ்டோஸ்டெரோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அதிகமான மசில் மாஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் இது வந்து நம்மளோட மூட் அண்ட் லிபிடோவை என்ஹான்ஸ் பண்ணும். பட் அதே இன்னொரு சைடு லோ டெஸ்டோஸ்டெரோன் உருவாகிற காரணத்தினால நம்மளோட மசில் மாஸ் கம்மியாகலாம், நம்மளோட பாடியில ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாகும், கூடவே லோ செக்ஸ் டிரைவ் அண்ட் டிப்ரெஷனும் ஏற்படும். சோ இன்னைக்கு நாங்க உங்களுக்கு 12 நேச்சுரல் ஃபுட்ஸ் பத்தி சொல்ல போறோம். இது உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவலை பூஸ்ட் பண்ணும். இது உங்களுடைய ஹெல்தி டயட்ல இன்கார்பரேட் பண்ணலாம் அன்ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்க்கு பதிலா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லா பூஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலா நீங்க எடுத்துக்கிற சாப்பாடுல நியூட்ரிஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அதுதான் ஆயிஸ்டர். ஸ்பெசிபிக்லி ஆயிஸ்டர்ல வந்து ஜிங்கோட அளவு ரொம்பவே அதிகமா இருக்குது. ஜிங்க் வந்து ஒரு எசென்ஷியல் மினரல் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனுக்கு. ஆட்கள் யாரெல்லாம் ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுறாங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜிங்க் குறைபாடு ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்க அதிகமா ஸ்வெட் ஆகுறப்போ உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் மட்டும் லூஸ் ஆகிறது இல்ல, அதன் கூடவே எசென்ஷியல் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் ஜிங்கையும் இழக்கிறீங்க. சோ இன் ஓவர் பீரியட் ஜிங்கோட லாஸ் ஏற்படுறதுனால ஸ்வெட்டின் காரணத்தினால எஸ்பெஷலி பீப்பிள் யாரெல்லாம் என்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ இல்ல இன்டென்ஸ் ட்ரைனிங் செக்ஷனுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அதர்வைஸ் ரொம்ப பிசிக்கலா டிமாண்டிங்கான ஜாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இல்ல நார்மலாவே உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்வெட் ரேட் இருந்துச்சுன்னா நார்மலா தவிர இந்த எல்லா சினரியோவும் உங்களுடைய உடம்புக்குள்ள ஜிங்க் குறைபாடு ஏற்படுத்தும். இந்த எல்லா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்க ரெக்கவரி அண்ட் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் மீது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுடைய டெஸ்டோஸ்டெரோன் லெவலும் இதனால கம்மியாகும். சோ உங்களோட நாள்ல நீங்க ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுறீங்கன்னா சோ பெட்டர் நீங்க அதிகமான ஆயிஸ்டர்ஸ் உங்களோட சாப்பாட்டை சேர்த்துக்கணும் இல்ல ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆயிஸ்டர்ஸ்ல விட்டமின் டியும் இருக்குது. விட்டமின் டியும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன்ல. அடுத்த ஃபுட் உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண உதவி செய்யக்கூடியது என்னன்னா garlic. garlic உங்களுக்கு பேட் பிரெத் உருவாக்கலாம், பட் ஆனா இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு பெனிஃபிட் என்னன்னா garlic வந்து எண்டோதெலியல் ஃபங்க்ஷனை நம்ம பாடியில இம்ப்ரூவ் பண்ணுமா. பேசிக்கலி எண்டோதெலியல் ஃபங்க்ஷனா என்னன்னா இது உங்களுடைய பிளட் வெசல்ஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு ஹெல்த்தியான பிளட் வெசல்ஸ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு நல்ல பிளட் ஃப்ளோக்கு. அண்ட் ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ ரொம்பவே எசென்ஷியல் ஒரு நல்ல டெஸ்டோஸ்டெரோன் லெவலுக்கு அண்ட் அதன் கூடவே ஓவரால் செக்ஷுவல் ஹெல்த்துக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா garlic வந்து ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. இது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ்ல இருந்து. அதன் கூடவே garlicல ஆலசின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட் நம்ம பாடியில இருக்கிற கார்டிசால் லெவலை கம்மி பண்றோம். சோ தட் ஸ்ட்ரெஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற பிரச்சனைகள் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் எது வந்து கம்மிப்படுத்துதோ அதை இது தடுக்கும். அண்ட் இதை விட முக்கியமா garlicல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இதனால நம்ம பாடிக்குள்ள ஒரு நல்ல ஹார்மோனல் என்விரான்மெண்ட் உருவாகுது. சோ நாள்ல 1-3 பல் garlic சாப்பிடுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய ஓவரால் ஹெல்த் அண்ட் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமாகிறதுக்கு. இல்ல ஆல்டர்னேட்டிவ்லி நீங்க தேவைன்னா garlic சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. உங்க ஹெல்த்தையும் உங்க பிசிக்கையும் பக்காவா வச்சுக்க டயட் ரொம்பவே முக்கியம். சோ உங்களோட டயட்டை எப்படி ரீசெட் பண்ணி உங்க லைஃபை சேஞ்ச் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க ரீசெட் யுவர் டயட் அப்படின்ற புக்கை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த புக் ஆடியோ ஃபார்மேட்ல குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்கு. இதே போலயே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட புக்ஸ் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஆடியோ புக்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சா சோ இந்த குக்கு எஃப்எம் உடைய இந்த 1 month சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபரை யூஸ் பண்ணுங்க. 1 monthக்கு 99 rupees சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். ஆனா நம்மளோட கூப்பன் கோடான அக்ஷய்50 யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 49 rupeesக்கு உங்களுக்கு குக்கு எஃப்எம் உடைய ஆக்சஸ் கிடைச்சிரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேக் டு தி டாபிக். அடுத்த ஃபுட் வந்து போமோகிரானட். போமோகிரானட் நம்மளோட பாடியில எப்படி டெஸ்டோஸ்டெரோன் லெவலை வந்து அதிகமாக்குதுன்னா நம்மளோட பாடியில நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி இதனால பிளட் ஃப்ளோவோட லெவல் அதிகமாகும். இது நம்மளோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனை பாசிட்டிவ்லி அஃபெக்ட் பண்ணும். கூடவே ஒரு ஹெல்த்தியான டெஸ்டோஸ்டெரோன் லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதன் கூடவே போமோகிரானட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாலிஃபினால்ஸ் அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த திரவங்கள் நம்ம பாடி செல்ஸ்ல ஏற்படுற ஆக்சிடேஷனை கட்டுப்படுத்தும். எஸ்பெஷலி லைடிக் செல்ஸ் இதுதான் மேல் பாடியில டெஸ்டோஸ்டெரான்ஸ் அண்ட் ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே. சோ ஒரு ஹெல்த்தியான லேடிக் செல்ஸ் இருக்கிறவருக்கு டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனும் ரொம்ப சுலபமா இருக்கும். போமோகிரானட் இந்த மாதிரி டைரக்டா நம்ம பாடியில டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்றது இல்லாம இது நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அளவையும் குறைக்கும். சோ நம்மளோட நாள் தூரத்துல போமோகிரானட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபுட் ஜிஞ்சர். ஜிஞ்சர்ல வந்து பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் லைக் ஜிஞ்சரால் இருக்குது. இது நம்ம பாடியில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியா ஒர்க் பண்ணும். சோ நம்ம பாடியில இன்ஃப்ளேஷனோட அளவு கம்மியாகிறதுனால இது நம்மளோட சரீரத்துக்குள்ள ஒரு நல்ல
ஹார்மோனல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும் which will ultimately நம்ம பாடிக்குள்ள டெஸ்டோஸ்டெரோனோட ப்ரொடக்ஷனோட அளவு அதிகரிக்கும். மிருகத்துக்கு மீது செய்யப்பட்ட ரிசர்ச் வந்து ஒன்னு சொல்லுது, ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து லூட்டினைசிங் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவி செய்தா. லூட்டினைசிங் ஹார்மோன் பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் சிக்னல் கொடுக்கும் நம்மளோட டெஸ்டிஸ்க்கு டெஸ்டோஸ்டெரோனை ரிலீஸ் பண்றதுக்கு. இது மட்டும் இல்லாம ஜிஞ்சர் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லது. சோ இதனால ஓவரால் மேல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஃபுட் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகரிக்கிறதுக்கு என்னன்னா fatty fish. உதாரணத்துக்கு சால்மன், மேக்ரல் அண்ட் சார்டின்ஸ். இந்த ஃபிஷஸ் நம்மளோட பாடியில டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது இல்ல, அதன் கூடவே இதுல ஏகப்பட்ட நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் இருக்குது. இதுல மெயினா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஒமேகா 3 கூட நம்மளோட பாடியில ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியா வேலை செய்யும் அண்ட் இதன் கூடவே நம்ம பாடியில ஏற்படுற ஹார்மோன் ரெகுலேஷனையும் ரெகுலேட் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஒமேகா 3 நம்ம பாடியில ஏற்படுற கிரானிக்கான இன்ஃப்ளமேஷனையும் ரெடியூஸ் பண்ண ரொம்ப உதவி செய்யும். இது எல்லாத்தை விட முக்கியமா நம்ம பாடிக்கு தேவையான ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆக ரொம்பவே உதவி செய்யுது. கொலஸ்ட்ரால் தான் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ப்ரீகர்சர். சோ கொலஸ்ட்ரால் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தவிர சீ ஃபிஷஸ் வந்து விட்டமின் டியும் ப்ரொவைட் பண்ணுது. உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி விட்டமின் டியோ ஒரு முக்கியமான காம்பனன்ட் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனுக்கு. அதன் கூடவே உங்களோட நார்மல் டயட்ல இன்னும் ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். எதெல்லாம் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குதோ, எக்ஸாம்பிளுக்கு பீஃப், அவகாடோஸ், ஆலிவ் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில். இந்த மாதிரியான ஃபேட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுறப்போ as a fat soluble vitamin, உதாரணத்துக்கு விட்டமின் டி மாதிரி, அப்போ சீ ஃபுட்ஸ் மாதிரியே இதுவும் வந்து நம்மளுக்கு டயட்டரி கொலஸ்ட்ரால் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும் நம்மளோட பாடியில டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேட்ஸ் வந்து நம்மளோட பாடியில ஹார்மோன் ரெகுலேட் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல் மாதிரியே ஒர்க் ஆகுது. கூடவே நம்ம பாடியில இருக்கிற செல் மெம்பரேன் வந்து ரொம்ப திடமா வச்சுக்கவும் உதவி செய்யுது. நம்ம பார்க்க போற அடுத்த முக்கியமான ஃபுட் என்னன்னா ஆனியன். ஏகப்பட்ட ரிசர்ச் சொல்லுது, யாருக்கெல்லாம் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதோ அவங்க ரா ஆனியன்ஸ் இல்ல ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா. அதே போலவே இன்னொரு ரிசர்ச் சொல்லுது, ஆனியன்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்றதுனால நம்மளோட பாடியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான லெவலும் பாத்தீங்கன்னா கட்டுப்படப்படுதா. வெல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டெஸ்டோஸ்டெரோன் தான் முக்கியமான மேல் ஹார்மோன், அதே போலயே ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபீமேல் ஹார்மோன். சோ நம்மளோட பாடியில இதோட பேலன்ஸ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏகப்பட்ட கேசஸ்ல அப்படி நம்மளோட பாடியில ஈஸ்ட்ரோஜனோட லெவல் அதிகமாச்சுன்னா இது நம்மளோட பாடியில ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்குமா. அண்ட் அல்டிமேட்லி இந்த விஷயம் நம்மளோட சரீரத்துல டெஸ்டோஸ்டெரோனோட அளவை கம்மிப்படுத்திடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பீட்ரூட் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அண்ட் ஹார்மோனல் ஹெல்த்தையும் ஏகப்பட்ட வழிகள்ல நன்மைகள் கொடுக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா இதுல நைட்ரேட் கண்டென்ட் இருக்கு. சோ இதனால நம்மளோட ஹார்மோனல் ஹெல்த்தும் சீராக மெயின்டைன் பண்ணப்படும். போமோகிரானட் போலவே பீட்ஸ்ல இருக்கிற நைட்ரேட் கூட நம்மளோட பாடியில நைட்ரிக் ஆக்சைடோட ப்ரொடக்ஷன் அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் இன்னும் பெருசாக்க உதவி செய்யும். இதனால நம்மளுக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ ஏற்படும். இந்த சர்க்குலேஷன் லெவல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட பாடியில டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட் ஆகுது. அதன் கூடவே ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு பாடியில ஓவரால் செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சில ஸ்டடிஸ் தெரிவிக்குது, பீட்ஸ்ல வந்து போரான் காம்பனன்ட் இருக்கா. இந்த போரானா பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான கூறா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீஃபி லீன்ஸ், உதாரணத்துக்கு ஸ்பினச், கேல், கொலாட் கிரீன்ஸ். இது எல்லாமே நம்மளோட பாடியில ஒரு நல்ல ஹார்மோனல் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. கூடவே டெஸ்டோஸ்டெரோனோட அளவு அதிகரிக்கவோ பல வழிகள்ல உதவி செய்யுது. முதல் வழியா பாத்தீங்கன்னா மேக்னீசியம் வந்து ஒரு முக்கியமான மினரல் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷனுக்கு. அதன் கூடவே ஒரு ஜெனரல் ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கும். ஃபேட்டி ஃபிஷ் போலவே மேக்னீசியம்லயும் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இதுவும் நம்மளோட சரீரத்துல கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ஏற்படாம தடுக்கும். சில கிரீஃபி லைன்ஸ், உதாரணத்துக்கு கேல், இதுல பாத்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் இருக்கு. இதோ நம்மளோட பாடியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான லெவலை கம்மிப்படுத்துது. அதன் கூடவே கீரை வகையில நம்மளுக்கு கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இதுல நைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட பாடியில சர்க்குலேஷன் லெவல ரொம்ப சீராக்கும். சோ இதுதான் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டிங் ஃபுட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.